நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அசால்ட்டாக எப்படி நினச்சோமோ அதே மாதிரி தாங்க அசால்ட் ஆரம்பம் அசால்ட்டாக முடிச்சு விட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி சிசிடிவி இருக்குல்ல, அதில் யார் யார் உள்ளே வராங்க யார் யார் போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இந்த கொஞ்சம் நாலேஜ் கூட இல்லாத நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணால் கரெக்டாக வந்து உள்ள ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி அது வீட்டில் கேமரா இருக்காது எப்படி இருந்தாலும் ரூமில் அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அதில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. வாட்ச்மேன் கிட்ட அது எரேஸ் பண்ண சொல்கிறாங்க. வாட்ச்மேன் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். திரும்பவும் வாட்ச்மேனை அடிச்சு போடுவாங்க. அதனால் வாட்ச்மேன் வந்து தெரிஞ்ச மாதிரி காட்டின்னு நான் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. உடனே அடுத்த நாள் காலைல நார்மலாக கேஷுவலாக வாட்ச்மேனும் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயத்தையே மறந்துட்டாரு. நம்ம மல்லி வீட்டுக்கு வந்து எப்படி சண்டை பிடிச்சிக்குவான்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீயும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு காட்டி ஏன்டா வைத்தரசல் கொட்டினோம். அப்போ அவள் எண்ணம் பொறுத்தவன் என்ன இருக்குது, உன் கூட சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த சந்தோஷமாக இருக்கிறத என்கிட்டயே காட்டணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டணும் போல சொல்லு பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி கேட்டேன் என்ன அவளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் நான் ஃபோனே எட்டினா இல்லை விஜய், ஃபோன் வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடிக்காதடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பாருங்க விஜய் எங்கே இருக்குது என்கிட்ட ஃபோனு, நாங்கள் வந்தபோது சரி என்கிட்ட ஃபோன் இருந்தால் அப்போவே நீங்களே நான் பண்ணிக்க மாட்டேன். அந்த லாஜிக் எல்லாமே கரெக்டாக யோசிச்சு பார்க்குறாங்க. உடனே பார்க்குறமே திருன்னு முழிக்கிற ஒரு பக்கம் எல்லாம் யார் இந்த அன்னப்பொண்ணு வச்சு எடுத்துப்பா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லி சைலண்ட்டாக இருக்காங்க. விஜய் இப்போ வந்து நம்ம மல்லிக்கு ஆதரவாக பேசுவாரா இல்லை ராஜேஸ்வரி சொல்கிறதுக்கு ஜாலரா தட்டுவாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ராஜேஸ்வரி தான் ஜாலரா தட்டுவார். ஏன்னா விஜய் ஒரு மக்கு சாம்பிராணிங்க, என்ன தான் சொன்னாலும் என்ன தான் கிளிப்புள்ளிக்கு பாடம் படித்தாலும் கட்சியில் கீன்னு தான் கத்துமா. அந்த மாதிரி தான் கதை போயின்னு இருக்குது. அது போல தாங்க நம்ம விஜயோட நிலைமையும். விஜய்க்கு என்ன தான் நம்ம மல்லி பாடம் படித்தாலும் லாஸ்ட்டில் இருந்து யார் மேலே பள்ளி போட போகிறாங்க, நம்ம மல்லி மேலே தான் பள்ளி போட போகிறாங்க. ராஜேஸ்வரி சொன்னது எல்லாமே கேட்டுன்னு ஏன் மல்லி எதுக்கு இப்படி பண்ண, அப்போ நீ என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு இல்லையா, உன் எண்ணம் ஃபுல்லாகவே இந்த வீட்டில் இவங்களை கஷ்டப்படுத்தணும், என் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நேற்று தான் உன்னை ரொம்பவே கிரியேட்டாக நினச்சேன். ஆனால் இப்போ இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணிட்டேன். இந்த பிஹேவியருக்கே எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. அண்ணா பொண்ணு முழிக்கிறாங்க ஒரு பக்கம். ஏன் பிள்ளை உனக்கு நல்லது பண்ணலாம் தான் பிள்ளை எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எல்லாமே கெட்டதான் விடுங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும், இவருக்கு கொஞ்சமான அறிவு இருக்கணும், இவரு கொஞ்சமான நம்மளை நம்பணும், அதை விட்டு எல்லாமே இவர் அவங்களே நம்பினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல லாஸ்ட்டில் நம்ம வெண்பா வந்து நைட்டு ஃபுல்லாக அண்ணா பொண்ணு பாட்டி என் கூட தான் இருந்தாங்கப்பா, அம்மா மல்லிகைம்மா ஃபோனும் இங்கே தான் இருந்துச்சு, இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணியிருக்காங்கப்பா, நீங்கள் எதுக்கும் போயிட்டு எதனா செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரம் நம்ம விஜய் சைலண்ட்டாகவே இருக்கார். போயிட்டு அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு, அடுத்து அவரோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போவார். கம்பெனியில் போய் செக் பண்ணி பார்த்தா இவங்க 2 பேரும் வந்தது ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் இதை அக்கா கிட்ட போய் கேட்கல. இன்னும் மல்லி மேலே என்னென்னலாம் பழி போட போகிறாங்க, மல்லி எப்படியெல்லாம் இவங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை இப்படியே விடக்கூடாது, இதை இப்படியே விட்டால் மேலும் மேலும் பிரச்சனையை இவங்க வளர்த்து தான் போவாங்க, இந்த பிரச்சனை இப்போயே முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாரு. ஓகே இவங்க போக்கில் போகிற மாதிரியே போயிட்டு இவங்களுக்கே ரிட்டன் ஆப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆமாம் அக்கா உனக்கு எத்தனை மணிக்கு இதை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஒரு வேளை மல்லி தான் அனுப்பிச்சாலோ இல்லை வேறு எதனா ஆகாதவன் அனுப்பிச்சு வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியெல்லாம் இல்லைடா அவன் பொண்டாட்டிக்கு தானே கேடு கட்ட எண்ணம், அவன் உன்ன அவளை தவிர அவங்க யாரும் இருந்தாங்க, ஆனால் அவகிட்ட ஃபோனே இல்லையா, அப்போ எப்படிக்கா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துச்சு, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குக்கா, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குது, நம்ம எதுக்கு நம்ம கம்பெனி சிசிடிவியை போய் செக் பண்ணி பார்க்கலாமா, நீங்களும் வரீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கேட்குறாரு. உடனே இல்லைடா கொஞ்சம் வேலைக்குது அப்படி நழுவுறாங்க ஒரு பக்கம். அப்படியே சும்மா இந்த மீன் இருக்குல்ல விரால் மீன் எப்படி கையில் பிடிச்சா நழுவின்னு போகும், குறவை மீன் விரால் மீன் அந்த மாதிரி நழுவின்னு போக பார்க்குறாங்க. உடனே அக்கா நீங்கள் என்ன தான் நழுவு பார்த்தாலும் நான் விட்டுருவேனாக்கா, நீங்கள் யார் என்ன எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுக்கா, உங்களை தான் நான் மலையில் தூக்கி வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் லாஸ்ட்டில் சின்ன திம்டூண்டு பாறை மாதிரி ஆகிட்டீங்க, உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, உங்ககிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்தி நடந்தவர்கிட்ட பேசலாம், இந்த புரிதலே இல்லாமல் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோட கேடுகட்டு எண்ணத்தோட சுற்றின்னு இருக்கேன், உங்ககிட்ட எப்படிக்கா பேச முடியும், உங்ககிட்ட பேசுறது ஒன்று பேசாமல் இருக்கிறதும் ஒன்று தான், அதனால் நான் எதுவும் பேச விரும்பலை, நீங்களே எல்லாத்தையும் ஒதுக்கினா நல்லாயிருக்கும், நானாக ஒதுக்க வச்சேன்னா உங்களுக்கு தான் அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.